நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே கதையோட டாபிக் பார்த்தா தான் லாஸ்ட் வரைக்கும் இந்த கதைய கேட்கலாமா வேணாமான்ற ஒரு யோசனையா வரும். சரி வாங்க கதையோட டாபிக்க பார்க்கலாம். என் கணவர் துபாய்க்கு போயிட்டாரு. எங்க வீட்ல நான், என் கணவர், என் கணவரோட தம்பி 3 பேர் தான் இருந்தோம். இந்த நேரத்தில என் கணவர் துபாய் போன காரணத்தினால, இப்ப நானும் அவரோட தம்பியும் தான் அந்த வீட்ல இருக்கோம். இந்த இந்த நேரத்துல என்ன நடந்ததுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரு செல்வி. எனக்கு 32 வயசு ஆகுது. என் கணவர் பேரு ரமேஷ். அவருக்கு 35 வயசு ஆகுது. என் கணவருக்கும் எனக்கும் 3 ஆண்டுகள் வித்தியாசம், வயது வித்தியாசம். என் கணவரோட தம்பிக்கு 30 வயசு ஆகுது. பேரு சுரேஷ். இவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன், தம்பிங்க. நான் வந்து என்னுடைய கணவர் ரமேஷ காதலிக்கும்போது, அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் உயிரோட தான் இருந்தாங்க. நாங்க காதலிச்சுட்ருக்கும்போது, எதிர்பாராத விதமா அவங்க ஒரு சாலை விபத்துல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன ஒரு காரணத்தினால, நாங்க 1 வருஷத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிற மாரியான சிச்சுவேஷன் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. என்னன்னா, என் கணவர் வீட்ல என் கணவர், அவங்க அம்மா, அப்பா, கணவரோட தம்பி, அதாவது 4 பேர் வாழ்ந்துட்டுருந்தாங்க. இப்ப அவங்க கணவரோட அம்மா, அப்பா 2 பேரும் இறந்ததுனால, எங்க கணவரும், அவரோட தம்பியும் ரொம்ப வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா, எங்க கணவரோட அம்மா, அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் கணவர் இதுவரைக்கும் வேலைக்கு போனதில்ல. கேட்டா, அன்னைக்கு அவங்க அப்பாவோட வருமானத்த வச்சு அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவரும் இறந்ததுனால, என் கணவர் வேலைக்கு போற மாரியான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என் கணவர் படிச்ச படிப்புக்கு இந்த ஊர்ல சரியான வேலை இல்ல. இன்னொன்னு, என் கணவரோட தம்பி இந்த ஊர்ல தான் வேலை பார்க்குறாரு. அவருக்கு 1,00,000 சம்பளமும், என் கணவருக்கு 30,000 தான் சம்பளம். என்னன்னா, எனக்கு என் கணவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்றது ஆசை இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துல செட்டில் ஆயிடலாம். ஏன்னா உங்க தம்பி ரூ. 1,00,000 சம்பாரிக்கிறாங்க. இந்த இடத்துல அசிங்கமா இருக்குன்ற மாரி சொல்லி, அவர வந்து துபாய்க்கு போலாம் அப்படின்ட்டு, துபாய்க்கு நீங்க போங்க. அந்த இடத்துல ஏதாவது வேலை இருக்கான்னு கேளுங்கன்ற மாரி சொல்லி, நானே ரொம்ப முயற்சி பண்ணி, அவர எப்படியோ அனுப்பி விட்டேன். இப்ப அவர அனுப்பிவிட்ட ஒரு காரணத்தினால, இந்த வீட்ல இப்ப நான், என் கணவர், என் கணவரோட தம்பி இருந்த இடத்துல, இப்ப நானும், என் கணவரோட தம்பியும் தான் இருக்கோம். அவரு வந்து என் கணவர் வந்து அவரு மேல, அவர் தம்பி மேல இருக்கிற ஒரு அக்கறையும், என் மேல இருக்க ஒரு நம்பிக்கை காரணமாக, "நீங்க பத்திரமா ஊர்லயே இருங்க. நான் போயிட்டு 2 வருஷத்துக்கு 1 மாசம் லீவ்ல நான் வரேன்னு" சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இந்த மாரி போயிட்டுருந்த சிச்சுவேஷன்ல, என் கணவரோட தம்பி அவங்க போனதுக்கப்புறம் என்ட்ட ஒழுங்கா பேசுறதில்ல, ஒழுங்கா சாப்பிடுறதில்ல. காலையில போனா நைட்டு தான் வராரு. நைட்டுமே எங்கேயாவது போயிடுறாரு. நைட்டும் பெருசா வீட்ல வரதில்ல. அந்த நேரம் நானே கேட்டேன், "உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் நீங்க உங்களுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கலாமான்னு?" கேட்டா, "இல்ல அண்ணி அதெல்லாம் செட் ஆவாது அண்ணின்ற" மாரி அவங்க சொன்னாரு. நான் சொன்னேன், "இல்ல உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம். என் சொந்தக்கார வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குன்னு" சொல்லும்போது, அவர் என்ன சொன்னாருன்னா, "அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா நான் பேசணும்" அப்படின்னு சொன்னாரு. நான் அப்ப என்ன சொன்னேன், "சரிங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே அது ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்லி, "நீங்க வந்து நீங்க அண்ணன் தான் இப்ப ஆள் இல்ல ஊர்ல. இதுக்கு மேல என்ன அண்ணி? யாரும் ஒண்ணும் சொல்ல போறதில்ல. இதுக்கு மேல நம்ம 2 பேரும் முடிவு எடுக்கிறது தான். என்னன்னு நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லுங்க அண்ணின்னு" சொல்லும்போது, எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டு இதுவாயிடுச்சு. நான் அப்ப அவர்ட்ட என்ன சொன்னேன்னா, "இல்ல சுரேஷ், நான் வந்து சொல்றது தப்பா நெனச்சுக்காதீங்க. அவரு வந்து உங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கையும், என் மேல இருக்க ஒரு நம்பிக்கையினால தான் ஊர விட்டு அங்க உங்கள விட்டுட்டு அங்க போயிருக்காரு. அவருக்கு எப்படி சுரேஷ் நம்ம துரோகம் பண்றது?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவரு அப்பயுமே ஏத்துக்கல. "இல்ல நீ உங்களுக்கு சொல்றது புரியுதா? எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். எனக்கு உங்கள தான் ரொம்ப புடிச்சிருக்குன்ற" மாரி சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், "வாய்ப்பே இல்ல சுரேஷ்" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன பண்றதுன்னே அந்த நிமிஷம் தெரியல. ஆஹா! என்னடா இது, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம் போல. இது வந்து ஓகேன்னு சொல்லலாமா? அல்லது வேணான்னு சொல்லலாமான்ற மாரியான ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. என்னன்னா, மூளை வந்து வேணான்னு சொல்லுது. மனசு வேணும்னு சொல்லுது. எப்படி மூளை வேணான்னு சொல்லுது, மனசு வேணும்னு சொல்லுது. அந்த நேரம் நான் என்ன நெனைக்கிறேன்னா, இது ஓகே ஆச்சுன்னா, நாளைக்கு ஒரு வேள ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் என்ன ஆவும்?
இது யார் யாருக்கெல்லாம் தெரிய வரும்? யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சா என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிறேன். நான் என்ன அப்ப அவங்ககிட்ட சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்ற மாரி சொல்லி தான், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து டைம் குடுங்க. நான் நாளைக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் கெளம்பி வந்துட்டேன். கெளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். அப்ப எனக்கு எப்படின்னா, என் மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. என்னன்னா திரும்பி அதான் யோசிக்கிறேன். ஓகே தான். அப்பதான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்துல தானே சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ற மாரி ரொம்ப யோசிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அதே மாரி எனக்குள்ளேயே நெறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. சரி ஓகே. ஸோ உனக்கு தான் இப்ப 24 வயசாயிடுச்சு. இப்ப அடுத்தது உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? நீ என்ன பண்ண போறன்ற மாரி எனக்குள்ளேயே நெறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சரியா? தப்பா? அப்படின்ற மாரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது. என்னன்னா, திடீர்னு ஒரு அதாவது ஒரு 6 மணி, 7 மணிக்கு மேல, காலையில ஒரு 6, 7 மணிக்குள்ள வரைக்கும், இது சரின்ற மாரி தோணுது. ஆனா, காலையில ஒரு 6 டூ ஈவினிங் 6 மணி வரைக்கும் இது தப்புன்ற மாரி தோணுது. நான் வந்து ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு மனநல பாதிக்கப்பட்ட மாரி ரொம்ப இதுவாயிட்டேன். என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்ல. பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாரி எனக்கே தோணுது. ஆனா, பல பேர்கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, அப்படி நான் போய் கேட்டேன்னா, அதாவது எனக்கு யாரு சொன்னாங்களோ, அவங்களுடைய பேரு வந்து கெட்டு போயிரும்ன்ற மாரி நானே யோசிக்கிறேன். இப்படி போயிட்டுருக்கும்போது, என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாகி, என்னதான் பண்றது? சரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி ஓகே. நம்ம ஓகே சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல, இல்ல. ஆனாலும் வேணான்னு தோணுது. அதே மாரி அடுத்த நாளு அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்த நாளு நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். "ஆமா, நீங்க வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம்?" அப்படின்ற மாரி ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராதுப்பா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இல்ல ஒருவேள நாளைக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னுட்டு நான் ரொம்ப தயங்குறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்ட்டு. அப்ப சரி அவங்களும் என்னன்னா, அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா விலகி, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க தான் அடுத்ததா திரும்பி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. "என்னாச்சு? என்ன ஏது? என்னதான் முடிவு எடுத்திருக்கிறன்ற" மாரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஆமா. நான் வந்து இப்ப ஓகேன்ற மாரி தான் முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே, "வேற லெவல், வேற லெவல்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா நான் அப்ப என்ன சொன்னேன்னா, "இல்ல, இல்ல. எனக்கு இப்போ ஓகேன்னு தான் தோணுது. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் குடுங்கன்ற" மாரி சொன்னேன். அப்போ அவருங்க என்ன சொன்னாங்கன்னா, "சரி ஓகே. 2 நாள் இல்ல 3 நாள் டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் என்ன சொன்னேன்றது உனக்கு தெரியும். அதனால எனக்கு கரெக்ட்டான ஒரு பதில் சொல்லு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். அடுத்த நாள் என்னன்னா, நான் என்ன யோசிக்கிறேன், முதல் அடி நம்மளே வைப்போம் அப்படின்ற மாரி யோசிச்சு நானே ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. "இல்ல நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தோணாது. உனக்கு ஒண்ணும் பயப்படாத" அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப என்ன கம்பல் பண்ணாங்க. அவங்க என்ன கம்பல் பண்ண என்னன்னா, எனக்கே மனசுல தோணுது இது ஓகே தான், ஓகே தான்ட்டு. ஆனாலும் நான் அவங்கள நேர்ல சந்திக்கணும்னு சொன்னேன். அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும்போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன். அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, "நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். நாளைக்கு வந்து உங்க வீட்ல இது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். என் வீட்ல தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். இது வந்து ஒரு 10 தலைமுறைக்கு பேசிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனைய. அதனால இது வேணாம். நீங்க வந்து எப்போதும் போல இருங்க. நானும் எப்போதும் போல இருக்கேன். நம்ம சந்தோஷமா இருப்போம். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். அதற்கு மேல நம்ம எதுவும் யோசிக்க வேணாம்" அப்படின்ட்டு. இதெல்லாம் வேணாம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அதனால இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அவங்க என்ன சொன்னாங்க, "எனக்கு 2 நாள் டைம் குடுன்ற" மாரி சொன்னாங்க. அப்ப நானும் 3 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம், அவங்களும் 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு. எனக்கு வேணான்னு தான் தோணுது. நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு" சொல்லி, அவங்களே கையெடுத்து என்ன கும்பிட்டுட்டு, "எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்க நீ வாழ்க்கையிலன்ட்டு" அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் நண்பர்களே. அதாவது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வலியுறுத்துறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம்.